வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பூம்புகார். அதாவது கண்ணகியினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் ஒரு காவியம். கலைஞர் அவர்கள் இந்த படத்தை திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார்கள். நீலகண்டன் அவர்கள் இப்படத்தை இயக்கியிருந்தார்கள். இந்த படத்துல கண்ணகியாக விஜயகுமாரியும், கோவலனாக எஸ் ராஜேந்திரன் நடித்திருப்பார்கள். மாதவியாக ராஜஸ்ரீ அவர்கள் நடித்திருப்பார்கள். இந்த படம் ஒரு மிக பெரும் காவியமாக அமைந்தது. காரணம், கண்ணகியின் வாழ்க்கை வரலாறை கூறும் கதையாக இது இருந்ததனால். இந்த படத்துல கதை அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கண்ணகின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கதையை தழுவல் பண்ணி தான் புதுமையான முறையில கூறிய வசனங்களால் இந்த படத்தை மெருகேற்றினார் கலைஞர் அவர்கள். அப்படி இந்த படம் என்ன கதை அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. என்னோட கதைக்களம் அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சோழ சாம்ராஜ்யத்திலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர் கண்ணகி. அதே சோழ சாம்ராஜ்யத்திலே ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர் கோவலன். இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கின்றது. இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சோழ சாம்ராஜ்யத்திலே அரண்மனையிலே நாட்டியம் ஆடுவதற்கு மாதவி வருகிறார். அங்கே பெரும் செல்வந்தர்களையும் அழைக்கப்படுகிறார்கள். அது கோவலனும் சென்று அமர்கிறார். மாதவியின் நாட்டியத்தை பார்த்து அரசன் பாராட்டுகிறான். பிறகு மாதவியிடம் சொல்கிறான், நீ இங்கே வாழ்வது என்றால் இந்த செல்வந்தர்கள் எவரும் ஒருவரையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல, மாதவி கோவலனை தேர்ந்தெடுக்கிறார். கோவலனும் மாதவியின் அழகிலே மயங்கி அவரை திருமணம் செய்து. இந்த விஷயம் கண்ணகிக்கு தெரிந்தவுடனே அவள் கணவனின் விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழட்டும் என்று கூறி அவர்களை விட்டு பிரிந்து தனியாக வாழ்கிறார். தனியாக வாழ்கின்ற கண்ணகியை வாலிபர்கள் தொல்லை செய்கிறார்கள். இதனால் கண்ணகியின் பெற்றோர் அவளை மறுமணம் செய்து கொள்ள தூண்டுகிறார்கள். ஆனால் கண்ணகியோ, என் கணவன் என்றாவது ஒரு நாள் மனம் மாறி வருவான், ஆகவே என் கணவனின் வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் என்று கூறி திருமணத்தை, இரண்டாவது திருமணம் வேண்டாம் என்று முடிந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் தான் மாதவி சில செல்வந்தர்களுக்கு சில சேவைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதை கோவலன் எதிர்க்கிறான். இருவருக்கும் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. கோவலன் அவளை விட்டு பிரிந்து விடுகிறான். நேராக கண்ணகியிடம் வந்து, அம்மா, என் கண்ணகியை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். வீசும் பெண்களில் அசந்தாடு கொண்டிருந்த வீட்டு விளக்கு அவை. சுழன்றடிக்கும் சூறாவளியில் அந்த விளக்கின் சுடரை அலைமோத விட்டுவிட்ட பாவியம்மா நான். இதெல்லாம் என்ன? மதுரைக்கு தானே போயிட்டு வர போறீங்க, அதுக்காக எப்படி மனம் கலங்கணும்? கோபுரத்து கலசமம்மா என்னுடைய கண்ணகி. மன்னர் முடியின் மாணிக்கம் மண்கரையில் கிடக்கலாமா? கவலைகளை எடுத்துச் சொல்லவும் என் கண்ணகிக்கு தெரியாது. இவளுக்கு நீங்கள் தானே ஆறுதல். நீங்கள் சொல்வதை பார்த்தா திரும்பி வரமாட்டேனோ என்று பயப்படுகிறாயா? அதாவது மாதவி வீட்டுக்கு போனது போல விரைவில் வந்து வருகிறேன். கண்ணகியோடு சேர்ந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோழ சாம்ராஜ்யத்திலே வாழ வேண்டும் என்றால் பெரும் செல்வந்தராக வாழ்ந்த நாம் அனைத்து சொத்துக்களையும் மாதவியிடம் கொடுத்து விட்டோம். இப்போது ஒன்றுமே கையில் இல்லை. கண்ணகி காலில் போட்டிருக்கும் சலங்கை ஒன்றுதான் சொத்தாக இருக்கின்றது. ஆகையினால் நாம் இங்கிருந்து எதையும் செய்ய முடியாது என்று பாண்டிய நாட்டை நோக்கி செல்கிறார். அப்பொழுது வழியிலே மீண்டும் மாதவி எதிரில் வருகிறார். தான் கர்ப்பமாக இருப்பதாக சொல்லி மீண்டும் தன்னோடு வாழ கோவலனை அழைக்கிறார். ஆனால் கோவலன், நான் எடுத்த முடிவிலிருந்து மாற்றம் இல்லை, உன்னோடு இனி வாழ்வது சாத்தியம் இல்லை, ஆகவே நீ சென்று விடலாம் என்று அனுப்பிவிடுகிறார். மாதவியும் சரி என்று சென்று விடுகிறார். இவர்கள் பாண்டிய நாட்டை நோக்கி செல்கிறார். மாதவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அவள்தான் மணிமேகலை. அதன் பிறகு இவர்கள் பாண்டிய நாட்டிலே சென்று கண்ணகியினுடைய சலங்கையை விற்பனை செய்து அதில் வரும் பணத்தை வைத்து ஏதேனும் ஒரு தொழில் செய்யலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்போது பாண்டிய மன்னனின் மனைவியான அரசியின் கால் சிலம்பு பழுதடைந்து விட்டதால் அதை சரி செய்ய ஒரு பொற்கொள்ளனிடம் கொடுத்து வைக்கிறார்கள். அந்த பொற்கொள்ளன் அந்த சலங்கையை தவற விட்டு விடுகிறான். காணாமல் போனதனால் அரசனிடம் என்ன சொல்வது என்று திணறிக் கொண்டிருக்கும் போது திருடு போய்விட்டது என்று அரசனுக்கு செய்தி வருகிறது.
உடனடியாக அந்த சலங்கையை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று பொற்கொல்லனுக்கு ஆணையிடுகிறார் அரசர். அந்த தருணத்திலே கோவலன் கண்ணகியின் சலங்கையை எடுத்துச் சென்று அந்த பொற்கொல்லனிடம் விற்கச் செய்கிறான். அரசன் மனைவி போட்டிருந்த அதே சலங்கையைப் போலவே இந்த சலங்கையும் இருக்கின்றது. ஒரே உருவ ஒற்றுமை ஒரே மாதிரியாக இருப்பதனால் இந்த பொற்கொல்லன் என்ன செய்கிறான், கோவலன் மீது பழியை போட்டு அரசனுக்கு செய்தி அனுப்புகிறான். இவரிடம் ஒரு அழகான சிலம்பு இருக்கிறது. சிலம்பு? ஆமா, விலைமதிப்பில்லாத சிலம்பு. இதை விட்டு தர வேண்டுமா? வருகிறேன். ஏனப்பா, நீ எந்த ஊர்? தேடி அலைந்தது தானாகவே கிடைத்து விட்டது. நீ இந்த சிலம்போடு இந்த மண்டபத்தில் இரு. நான் அரசருக்கு தெரிவித்துவிட்டு உன்னை வந்து அழைத்துப் போகிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் இருவரும் இவருக்கு தெரியாத இங்கே இருங்கள். நான் வந்து விடுகிறேன். வணக்கம் அரசே. வணக்கம். பொற்கொல்லரே, எங்கே சிலம்பு? சிலம்பு திருடக்கலன் அகப்பட்டு விட்டான் அரசே. அகப்பட்டு விட்டாங்க? எங்கே அவன்? சிலம்பை இருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தான். அவனை தந்திரமாக பிடித்து பத்திரப்படுத்தி விட்டு அரசியின் காற்சிலம்பை திருடிய திருடனை கண்டுபிடித்து விட்டேன் என்று அரசன் அதை பார்க்கிறான். கால்சிலம்பை வாங்கிக் கொண்டு கோவலனுக்கு மரண தண்டனை விதித்து கோவலன் இறந்து விடுகிறான். இதை அறிந்த கண்ணகி ஆத்திரமடைந்து பாண்டிய மன்னனின் அரசவைக்கு வருகிறாள். நல்ல காலம் வரும் என்று மதுரைக்கனே. இதுதான அந்த நல்ல காலம், இதுதான அந்த நல்ல காலம். அப்பா, ஏனத்தான் நியாயமாக கொலை கொண்டீர்கள்? செய்யாத குற்றத்தை ஏனத்தான் ஒப்புக்கொண்டீர்கள்? கண்டது கதறி மடியட்டும், கண்ணீரில் மிளக்கட்டும், என்னை இட்ட கருவு போல் ஈய வடித்து சிதறட்டும் என என்னை இப்படி ஒரு காட்சிக்கு புறவானீரோ? நிலவில் ஒளி காட்டும் திருமகனும் நீலை வெளி காட்டும் பெருநோக்கும் நித்திய பல்வரிசை காட்டும் பேரழகும். பாண்டிய மன்னனை கோபத்தில் பேசுகிறாள். உன் மனைவியின் சலங்கையில் இருந்தது என்ன? என் கணவனிடம் நீ வாங்கிய சலங்கையில் இருப்பது என்ன? அதை முதலில் தெரிந்து கொள் என்று சொல்ல, அவன் சொல்லுகிறான், என் மனைவியின் சலங்கையில் இருந்தது வைரக்கற்கள் என்று. அதை உடைக்கிறார்கள், வைரக்கல் தெரிகிறது. பொற்கொல்லன் கொடுத்த கோவலன் வைத்திருந்த சலங்கையை உடைக்கும் பொழுது அதில் மாணிக்க கற்கள் உதிர்கிறது. இதை பார்த்து அரசனுக்கும் அரசிக்கும் அதிர்ச்சியாகி விடுகிறார்கள். அப்படி என்றால் இது அரசியின் சலங்கை அல்லவா? அப்படி என்றால் இதுவும் சலங்கை என்பதற்கு சாட்சி என்று கூட தன் காலில் மாட்டியிருந்த மற்றொரு சலங்கையை எடுத்து கண்ணகி உடைக்க, அதிலிருந்து மாணிக்க கற்கள் உதிர, இரண்டும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொண்டு அரசனும் அரசியும் அந்த அதிர்ச்சியிலேயே இறந்து விடுகிறார்கள். தன் கணவனை கொண்ட இந்த பாண்டிய அரசாங்கம் இருக்கக்கூடாது என்று கண்ணகி பேச, அவள் வார்த்தையிலிருந்து உதித்த அந்த நெருப்பு அந்த அரண்மனையே அழித்து நாசமாக்கி விடுகிறது. இப்படியாக இந்த கதை முடிகிறது. அந்த அரண்மனையை அழித்துவிட்டு கண்ணகி தன் கணவனோடு சொர்க்கத்திற்கு சென்று விடுகிறாள் என்று கதையை முடிக்கிறார். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தாவின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீரை போனதா, நேரை போனதா, மானம் போனதா? மதுரை பாண்டியா, உனது மனதையில் பழைய சிறப்பிலே உள்ள பறவைகள் முத்துக்களா, மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறவைகள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி, இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. கண்ணகியாக விஜயகுமாரி அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். கோவலனாக எஸ்.எஸ். ராஜேந்திரனும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள். இதில் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் மிக சிறப்பான முறையில் நடித்திருப்பார்கள்.
ராஜஸ்ரீயும் மாதவி கதாபாத்திரத்தை அற்புதமாக பண்ணியிருப்பார்கள். இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். கலைஞரும் இந்த படத்தில் ஒரு பாடல்கள் எழுதியிருக்கிறார். பூம்புகார் திரைப்படத்தில் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் கே.பி. சுந்தராம்பாள் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரசித்தம் பெற்றது. அது என்ன பாடல்னாக்கா, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் என்ற ஒரு பாடல் கலைஞர் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த பாடல் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்தது. வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடத்தின் மனதினிலே மறக்கவும் வேதம். வாழ்க்கையனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடத்தின் மனதினிலே மறக்கவும் வேதம். வாழ்க்கையனும் ஓடம். இந்த படத்திற்கு இசையமைத்திருப்பவர் ஆர். சுதர்சனம் அவர்கள். உடுமலை நாராயணகவி, ஆலங்குடி சோமு, மு. கலைஞர், கருணாநிதி அவர்கள் என்று அனைவரும் இந்த படத்திற்கு பாடல்களை மிக சிறப்பாக எழுதியிருப்பார்கள். அற்புதமான பாடல்களாலும் கூர்மையான வசனங்களாலும் சிறப்பான காட்சி அமைப்புகளாலும் காவியமாக இருக்கும் கண்ணகியின் வாழ்க்கை வரலாறும் சேர்ந்து இந்த படத்தை மிக பெரும் வெற்றி படமாக உருவாக்கப்பட்டது. இந்த படம் 1964ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி படங்களின் பட்டியலில் இடம்பெற்றது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.